பகல்காம் தாக்குதல் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் இந்தியா எதையும் மறக்காது என ராணுவம் பதிவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட 26 பேர் உயிரிழந்தனர். இத்தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் உட்பிரிவான தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றது. இந்த தாக்குதல் உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் கடுமையாக பதிலடி கொடுத்தது. இந்த சூழலில் இந்த தாக்குதலின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா ஒருபோதும் பின்வாங்காது என இந்திய ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் மனித நேயத்தின் எல்லைகள் மீறப்படும் போது பதில் நடவடிக்கை தீர்க்கமானதாக இருக்கும் என்றும் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. இந்தியா ஒற்றுமையுடன் நிற்கிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல இந்த தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதோடு இந்த பதிவுடன் பகிரப்பட்ட டிஜிட்டல் போஸ்டரில் சில எல்லைகளை ஒருபோதும் தாண்டக்கூடாது, இந்தியா எதையும் மறக்காது என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது. பகல்காம் நினைவு தினத்தை முன்னிட்டு காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் குறிப்பாக சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு சேவை வழங்கும் குதிரை ஓட்டுநர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு போலீஸ் சரிபார்ப்பிற்கு பிறகு தனித்துவமான QR கோட் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன.